Hello friends, welcome back to my channel Success. Friends, in the video previous year questions TRB 2018 adula kettadana questions discuss பண்ணிருக்கேன். இப்போ TRB 2021 அந்த syllabus படி unit 9 and 10 money in macro economy, central bank and its functions அதாவது monetary economicsல வரக்கூடியதான questions இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணிருக்கேன். உங்களுக்கு மானிட்டர் எக்கனாமிக்ஸ்லேருந்து வரக்கூடியதான கொஸ்டின்ஸ் எல்லாமே அட்டென்ட் பண்ணதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து வீடியோவாக பாருங்கள். டிஆர்பி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணாதவங்க கீழே டெஸ்கிரிப்ஷனில் நான் அதனோட லிங்கை கொடுக்குறேன். அந்த அப்ளிகேஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் போகக்கூடியதாக கொடுக்குறேன். நீங்கள் அதில் போய் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு. வாங்க இன்னைக்குள்ள வீடியோ நம்ம பார்க்கலாம். First question, Don Pattingen integrates option A price level and money supply, option B money market and factor market, option C factor market and product market, option D money market and product market. Don Pattingen ஒருங்கிணைத்தது விலை மட்டம் மற்றும் பண அளிப்பு, பண சந்தை மற்றும் காரணி சந்தை, காரணி சந்தை மற்றும் பண்ட சந்தை, பணச்சந்தை மற்றும் பண்ட சந்தை. டான் பேட்டிங்கன் என்கிறதான எக்கானமிஸ்ட் எந்த இரண்டு மார்க்கெட் சந்தைகளை ஒருங்கிணைத்திருக்கிறார்? அதை நம்ம பார்த்தோம்னா டான் பேட்டிங்கன் மணி, இன்ட்ரெஸ்ட் அண்ட் பிரைசஸ் அப்படின்னு ஒரு புக்கில் அவரோட தியரி அவர் சொல்லியிருக்கிறார். மணி, இன்ட்ரெஸ்ட் அண்ட் பிரைசஸ். அதில் பார்க்கும்போது பணச்சந்தை மற்றும் பண்ட சந்தை இந்த ரெண்டு சந்தையும் தான் ஒருங்கிணைத்து சொல்லியிருக்கிறார். மணி மார்க்கெட் அண்ட் ப்ராடக்ட் மார்க்கெட். மணி மார்க்கெட்டுன்னு சொல்லும்போது எல்லா ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன், பணம் சம்பந்தப்பட்டதான கடன் வாங்குறது, கொடுக்கறது, அந்த மாதிரி உள்ள எல்லா காரியங்களையும் தொடர்பு படுத்தக்கூடியதான சந்தையை தான் நம்ம மணி மார்க்கெட், பணச்சந்தை அப்படின்னு சொல்கிறோம். ப்ராடக்ட் மார்க்கெட்டுன்னு சொல்லும்போது கமாடிட்டிஸ், நம்ம வாங்குறது விற்கிறதுமான அந்த கமாடிட்டிஸ், பண்டங்கள், அது சார்ந்ததான சந்தையை ப்ராடக்ட் மார்க்கெட், பண்ட சந்தை அப்படின்னு சொல்கிறோம். டான் பேட்டிங்கன் என்கிறவர் அந்த அவருடைய தியரியில் மணி மார்க்கெட், ப்ராடக்ட் மார்க்கெட் இந்த ரெண்டையும் தான் ஒருங்கிணைத்து சொல்லியிருக்கிறார். பணச்சந்தை மற்றும் பண்ட சந்தை. செகண்ட் கொஸ்டின், which one of the following statement is not correct in Friedman's theory? Interest elasticity of the demand for money is positive. The demand for money would be affected by the changes in real income. The demand for money changes directly and non-proportionately with the changes in money supply. Demand for money is influenced by rate of change in price level. கீழ்காணும் வாக்கியங்களில் ஃப்ரீட்மேன் கோட்பாட்டின் தவறான வாக்கியம். பண தேவைக்கான வட்டி நெகிழ்ச்சி நேர்மறையானது. பண தேவையானது உண்மை வருவாயில் ஏற்படும் மாற்றத்தினால் பாதிக்கப்படும். பண தேவைக்கான மாற்றமானது பண அளிப்பில் ஏற்படும் மாற்றத்தோடு நேரடியாகவும் விகிதாச்சாரம் அற்றதாகவும் மாறுபடுகிறது. விலை மட்டத்தில் ஏற்படும் விகித மாற்றம் பணத்திற்கான தேவையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இங்கே இந்த கொஸ்டினில் பார்க்கும்போது ஃப்ரீட்மேனோட கோட்பாட்டின்படி எந்த சென்டென்ஸ் தவறாக இருக்குது, தவறான வாக்கியத்தை மட்டும் நம்ம சொல்லணும். எந்த சென்டென்ஸ் கரெக்டாக இல்லையோ அதை மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃப்ரீட்மேனோட டிமாண்ட் ஃபார் மணி அந்த தியரியில் நம்ம பார்க்கும்போது a change in the supply of money causes a proportionate change in the price level or income or both. பணத்தின் அளிப்பில் ஏற்படக்கூடியதான மாற்றம் நேரடியாக அதே விகிதத்தில் விலையிலும் மாற்றத்தை ஏற்படுத்தும், வருமானத்திலும் மாற்றத்தை ஏற்படுத்தும், அல்லது இரண்டிலும் மாற்றத்தை ஏற்படுத்தும். அதுதான் ஃப்ரீட்மேனோட டிமாண்ட் ஃபார் மணி அந்த தியரியினுடைய கோட்பாடு. அப்படி நம்ம இங்கே பார்க்கும்போது பண தேவைக்கான வட்டி நெகிழ்ச்சி நேர்மறையானது. இன்ட்ரெஸ்ட் எலாஸ்டிசிட்டி ஆஃப் த டிமாண்ட் ஃபார் மணி இஸ் பாசிட்டிவ். இங்கே பணத்தினுடைய அளிப்பு அதிகரிக்கும் போது மக்களுடைய கையில் இருக்கிறதான பணப்புழக்கமும் அதிகரிக்கும். அப்போ அதற்கான வட்டியும் நேர்மறையாக அதிகரிக்கக்கூடியதாக தான் இருக்கும். எவ்வளோ பணப்புழக்கம் அதிகரிக்குதோ வட்டியும் அதுக்கு ஏற்றது மாதிரி நேர்மறையில் டைரக்டாக சேஞ்ச் ஆகக்கூடியதாக இருக்கும். பணத்தின் அளிப்பு அதிகரிக்கும் போது வட்டியும் அதிகரிக்கும். அப்போ பண தேவைக்கான வட்டி நெகிழ்ச்சி நேர்மறையானது, அது கரெக்ட் தான். பண தேவையானது உண்மை வருவாயில் ஏற்படும் மாற்றத்தினால் பாதிக்கப்படும்.
எப்போவுமே வருமானத்தில் மாற்றம் ஏற்படும் போது பணத்தினுடைய தேவையிலும் மாற்றத்தை ஏற்படுத்தும். பண தேவையானது உண்மை வருவாயில் ஏற்படும் மாற்றத்தினால் பாதிக்கப்படும். அதுதான் ஃப்ரீட்மேன் சொல்லியிருக்காங்க. பணத்தினுடைய அளிப்பு மாறும்போது உண்மை வருவாய் விலை எல்லாத்துலேயும் மாற்றம் வரும். அதான் பண தேவையானது உண்மை வருவாயில் ஏற்படும் மாற்றத்தினால் பாதிக்கப்படும். அது கரெக்டு தான். பண தேவைக்கான மாற்றமானது பண அளிப்பில் ஏற்படும் மாற்றத்தோடு நேரடியாகவும் விகிதாச்சாரம் அற்றதாகவும் மாறுபடுகிறது. இங்கே பார்க்கும்போது விகிதாச்சாரம் அற்றதாக மாறுபடுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனால் ஃப்ரீட்மேன் என்ன சொல்கிறாருன்னா, அதே ப்ரொபோர்ஷனேட் சேஞ்ச் எந்த அளவுக்கு பணத்தினுடைய அளிப்பில் எந்த விகிதத்தில் மாற்றம் ஏற்படுகிறதோ அதே அளவு மாற்றம், அதே விகிதத்தில் மாற்றம் அந்த இன்கம் விலை இதில் எல்லாத்துலேயுமே ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ பண தேவைக்கான மாற்றத்துக்கும் பண அளிப்புக்கும் ஒரே அடியான நேர்மறையான விகிதாச்சார மாற்றம் உள்ளது. இங்கே விகிதாச்சாரம் அதாக காணப்படுகிறது அப்படின்னு சொல்றது இது தவறான சென்டென்ஸ். விலை மட்டத்தில் ஏற்படும் விகித மாற்றம் பணத்திற்கான தேவையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. ப்ரைஸில் ஏற்படக்கூடியதான சேஞ்ச், அந்த ப்ரொபோர்ஷனேட் சேஞ்சு டிமாண்ட் ஃபார் மணி அதுலேயும் அதே ப்ரொபோர்ஷனேட் சேஞ்சை உருவாக்கும். அது ஃப்ரீட்மேனுடைய கோட்பாட்டின்படி அது கரெக்டானதான். விலை மட்டத்தில் ஏற்படும் விகித மாற்றம் பணத்திற்கான தேவையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அப்போ இங்கே ஆப்ஷன் சி அதான் கரெக்டான ஆன்சர். Third question, the term narrow money refers to M1, M2, M1 plus M2, M3. குறுகிய பணம் என்று குறிக்கப்படுவது M1, M2, M1 plus M2, M3. இந்த கொஸ்டினில் குறுகிய பணம் என்று அழைக்கப்படுவது எது அதை நம்ம கண்டுபிடிக்கணும். இந்தியாவில் மணி சப்ளை பணத்தினுடைய அளிப்பை மெஷர் பண்ணக்கூடிய அந்த டேர்ம்ஸை தான் நம்ம M1, M2, M3, M4 அப்படின்னு சொல்கிறோம். இந்த 4 டேர்ம்ஸுக்கும் அதனுடைய உள்ளடக்கம் நிறைய இருக்குது. M1 அப்படின்னு எடுத்தோம்னா M1 கீழே கரன்சி ஹெல்டு பை த பப்ளிக், பொதுமக்களின் கையில் இருக்கக்கூடியதான பணம், கேஷ், காயின்ஸ், நோட்டு எதுனாலும் பொதுமக்கள்கிட்ட கையில் இருக்கக்கூடியதான பணம், அது கரன்சி ஹெல்டு பை த பப்ளிக். நெட் டிமாண்ட் டெபாசிட் ஆஃப் பேங்க்ஸ், பேங்க்ல இருக்கக்கூடியதான டிமாண்ட் டெபாசிட்ஸ், நம்ம உடனடியாக கேஷா மாற்றக்கூடியதான டெபாசிட்ஸ். அடுத்தது அதர் டெபாசிட்ஸ் ஆஃப் ஆர்பிஐ, வேற என்னென்ன டெபாசிட் உண்டு ஆர்பிஐ பண்ணக்கூடியதான டெபாசிட்ஸ். இது எல்லாமே மோஸ்ட் லிக்விட் ஃபார்ம் ஆஃப் மணி, உடனடியாக கேஷா மாற்றக்கூடியது, லிக்விடிட்டி அதிகம் உள்ளது, நீர்மை தன்மை உள்ளது அப்படின்னு சொல்றோம் நம்ம. அப்படின்னா உடனடியாக நம்ம கேஷா மாற்றக்கூடியது, அதை தான் நம்ம குறுகிய பணம் அப்படின்னு சொல்றோம். அப்போ இந்த M1 உள்ளடக்கியதான இந்த கரன்சி ஹெல்டு பை த பப்ளிக், நெட் டிமாண்ட் டெபாசிட் ஆஃப் பேங்க்ஸ், அதர் டெபாசிட்ஸ் ஆஃப் த ஆர்பிஐ, இது மூன்றும் உள்ளடக்கியதான் M1. இந்த M1 தான் நம்ம குறுகிய பணம் அப்படின்னு சொல்றோம். M2ல பார்த்தீங்கன்னா இந்த M1 அது கூட சேவிங் டெபாசிட்ஸ் வித் போஸ்ட் ஆஃபீஸ், சேவிங்ஸ் பேங்க் டெபாசிட்ஸ், என்னென்ன சேவிங்ஸ் டெபாசிட் இருக்குதோ போஸ்ட் ஆஃபீஸில் பண்ணக்கூடியது, பேங்கில் பண்ணக்கூடியது, சேவிங்ஸில் பண்ணக்கூடியது, ஒரு டேர்முக்கு பண்ணக்கூடியது எல்லாமே M2ல வரக்கூடியது. M3 பார்த்தோன்னா M1 பிளஸ் நெட் டைம் டெபாசிட்ஸ் ஆஃப் கமர்ஷியல் பேங்க்ஸ் அண்ட் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ். M1 அதுக்கு கூட டைம் டெபாசிட்ஸ் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடக்கூடியது எல்லாமே M3ல வரக்கூடியது. M4 பார்த்தோன்னா M3 பிளஸ் டோட்டல் போஸ்ட் ஆஃபீஸ் டெபாசிட் கம்ப்ரைசிங் டைம் டெபாசிட் அண்ட் டிமாண்ட் டெபாசிட், போஸ்ட் ஆஃபீஸில் வரக்கூடியதான டெபாசிட் எல்லாமே சேர்ந்து பிளஸ் M3 இதுவும் சேர்ந்து தான் M4. இங்கே நம்ம M3 ப்ராட் மணின்னு சொல்கிறோம், M1 குறுகிய பணம் நேரோ மணி அப்படின்னு சொல்கிறோம். இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ கரெக்டான ஆன்சர். குறுகிய பணம் என்பது உடனடியாக லிக்விட் கேஷா மாற்றக்கூடியது, அதான் குறுகிய பணம். நெக்ஸ்ட் கொஸ்டின், த ஃபார்முலா ஃபார் ஹை பவர்ட் மணி இஸ், ஆற்றல் மிகு பணத்தின் சமன்பாடு H is equal to C plus P plus R, H is equal to RR plus small r plus 1, H is equal to RR minus CR minus C, H is equal to C plus RR plus ER. ஆற்றல் மிகு பணம் அல்லது ஹை பவர்ட் மணி என்பதனுடைய சமன்பாடு
எதை நம்ம ஹை பவர்ட் மணி அல்லது ஆற்றல் மிகு பணம் அப்படின்னு சொல்கிறோன்னா, the sum of commercial bank reserves and currency held by the public. sum of commercial bank reserves, கமர்ஷியல் பேங்க்ல இருக்கக்கூடியதான ரிசர்வ் இருப்பு தொகைகளின் அதையும் சேர்த்து கரன்சி ஹெல்டு பை த பப்ளிக், மக்கள்கிட்ட இருக்கக்கூடியதான பணம், கையிருப்பு பணம் எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம ஹை பவர்ட் மணி, ஆற்றல் மிகு பணம் அப்படின்னு சொல்கிறோம். இதை நம்ம ஹெச்ன்னு டினோட் பண்ணுறோம். இந்த ஹெச் எதெல்லாம் உள்ளடக்கியதுன்னா சி ப்ளஸ் ஆர்ஆர் ப்ளஸ் இஆர். சின்னு சொல்லக்கூடியது கரன்சி ஹெல்டு பை த பப்ளிக், பொதுமக்களிடம் இருக்கக்கூடியதான கையிருப்பு பணம் சி. ஆர்ஆர்ன்னு சொல்லக்கூடியது ரிக்வயர்டு ரிசர்வ். எல்லா கமர்ஷியல் பேங்க்ஸும் ரிசர்வ் பேங்க்கில் நம்ம ஒரு இருப்பு வைக்கணும், ஒரு டெபாசிட் பண்ணணும். எவ்வளோ நம்ம டிரான்சாக்ஷனில் வைக்கிறோமோ அதுக்கு ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் இருப்பாக ரிசர்வாக வைப்போம். அதுதான் நம்ம ரிக்வயர்டு ரிசர்வ் அப்படின்னு சொல்கிறோம். ஆர்ஆர் ப்ளஸ் இஆர் எக்ஸஸ் ரிசர்வ். எல்லா கமர்ஷியல் பேங்குமே அதனுடைய தேவைக்கு அதிகமான எக்ஸஸாக கொஞ்சம் ரிசர்வ் கையிருப்பு வச்சுருப்பாங்க. எவ்வளவு டிரான்சாக்ஷனில் பணம் தேவைப்படுதோ அதுக்கு அதிகமான எக்ஸஸாக கொஞ்சம் ரிசர்வ் கையிருப்பு வைத்து இருப்பாங்க. அதுதான் நம்ம இஆர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஆற்றல் மிகு பணம் என்பது இது எல்லாத்தையும் உள்ளடக்கியது. இது எல்லாத்தோட சம்ம சேர்ந்து தான் நம்ம ஆற்றல் மிகு பணம் அல்லது ஹை பவர்ட் மணி அப்படின்னு சொல்கிறோம். ஹெச் இஸ் ஈக்குவல் டு சி ப்ளஸ் ஆர்ஆர் ப்ளஸ் இஆர். Next question. The outside money represents the liabilities of central bank, commercial bank, public, government. வெளிப்புற பணம் என்பது டேஷ் பொறுப்புகளை பிரதிபலிக்கின்றது. மைய வங்கி, வணிக வங்கி, பொதுமக்கள், அரசாங்கம். வெளிப்புற பணம் என்பது அரசாங்கத்தினுடைய பொறுப்புகளை பிரதிபலிக்கின்றது. The outside money represents the liabilities of government. Option D. Next question. If the monetary unit has no intrinsic value, it is called as option A metallic money, option B token money, option C legal money, option D near money. பணத்தின் அலகிற்கு அகமதிப்பு இல்லாதிருந்தால் அது டேஷ் என அழைக்கப்படும். உலோக பணம், சட்டமுறை பணம், அடையாள பணம், அருகாமை பணம். ஒரு பணம் அப்படின்னு நம்ம எடுக்கும்போது அதுக்கு இன்ட்ரென்சிக் வேல்யூ, ஃபேஸ் வேல்யூ அப்படி ரெண்டு மதிப்பு இருக்குது. இன்ட்ரென்சிக் வேல்யூ அப்படின்னு சொல்லும்போது அக மதிப்பு, அந்த பணம் எந்த பொருளினால் செய்யப்பட்டிருக்கிறதோ அந்த பொருளினுடைய மதிப்பு அக மதிப்பு, இன்ட்ரென்சிக் வேல்யூ. இப்போ பேப்பரில் செஞ்சுருக்கோன்னா பேப்பரோட வேல்யூ, கோல்டில் செஞ்சுருக்கோன்னா அந்த கோல்டோட வேல்யூ, வேறு சில்வரில் செஞ்சுருக்கோன்னா அந்த சில்வரோட வேல்யூ, அது எவ்வளவு சில்வர் அதில் இருக்குதோ அந்த சில்வருக்குள்ள மதிப்பு, அதான் இன்ட்ரின்சிக் வேல்யூ, அக மதிப்பு. ஃபேஸ் வேல்யூன்னு சொல்லக்கூடியது அந்த பணத்தினுடைய மதிப்பு, முக மதிப்பு. நம்ம இப்போ 10 ரூபான்னு சொல்லும்போது அது 10 ரூபாய் மதிப்புள்ளது, 100 ரூபான்னு சொல்லும்போது 100 ரூபாய் மதிப்புள்ளது. அது எதனால் செய்யப்பட்டதோ அதுக்கும் அந்த மதிப்புக்கும் இந்த முக மதிப்புக்கும் தொடர்பு இல்லை. அது மெட்டல்னால செய்யப்பட்டதா இருந்தால் அதை வந்து நம்ம மெட்டாலிக் மணி அப்படின்னு சொல்கிறோம். உலோகத்தினால செய்யப்பட்ட பணமாக இருந்தால் அது உலோக பணம். சட்டமுறை பணம்னு சொல்லக்கூடியது லீகலாக நம்ம சட்டத்தின் அடிப்படையில் ஏற்றுக்கொள்ளக்கூடியதான பணம் எல்லாத்தையுமே நம்ம லீகல் மணி, சட்டமுறை பணம் அப்படின்னு சொல்கிறோம். அருகாமை பணம் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம இப்போ பாண்டு, சேவிங்ஸ் சர்டிஃபிகேட் இதெல்லாம் நம்ம கையில் இருக்குன்னா நம்ம அதை திரும்ப ரிட்டர்ன் பண்ணும்போது நமக்கு பணம் கிடைக்கும். நம்ம கொடுக்கும்போது உடனடியாக நமக்கு பணம் திரும்ப கிடைக்கும். அது அருகாமை பணம், நியர் மணி அப்படின்னு சொல்கிறது. இந்த டோக்கன் மணி அல்லது அடையாள பணம்னு சொல்லக்கூடியதான் அந்த இன்ட்ரின்சிக் வேல்யூக்கும் ஃபேஸ் வேல்யூக்கும் இருக்கக்கூடியதான காட்டக்கூடியதான பணம், அடையாள பணம். அப்படின்னா ஃபேஸ் வேல்யூ அதிகமாக இருக்கும், இன்ட்ரின்சிக் வேல்யூ குறைவாக இருக்கும், அக மதிப்பு குறைவாக இருக்கும். பணத்தின் அலகு எவ்வளவு இருக்குதோ அந்த அளவுக்கு அதனுடைய மதிப்பு இருக்காது. அது செய்யப்பட்டதான பொருள் மதிப்பு குறைந்ததாக இருக்கும். அப்படி அக மதிப்பு குறையக்கூடியதான பணத்தை தான் நம்ம அடையாள பணம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ பணத்தின் அலகிற்கு அக மதிப்பு இல்லாதிருந்தால் அது அடையாள பணம் என அழைக்கப்படும். Next question. In India, the present system of note issue is based on
maximum fiduciary system, minimum reserve system, proportional reserve system, fixed fiduciary system. இந்தியாவில் காகித பணம் வெளியிட தற்காலத்தில் பின்பற்றப்படும் முறை: உச்சவரம்பு நம்பிக்கை திட்டம், குறைந்த அளவு காப்பு முறை, வீத அளவு காப்பு முறை, வரையறை செய்த நம்பிக்கை திட்டம். இந்தியாவில் காகித பணம் வெளியிட தற்காலத்தில் பின்பற்றப்படும் முறை. இங்க 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் மேக்ஸிமம் ஃபிடுஷியரி சிஸ்டம், உச்ச வரம்பு நம்பிக்கை திட்டம். இந்த திட்டத்தின்படி பார்த்தோம்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு மேக்ஸிமம் லிமிட் வர நோட்டை இஷ்யூ பண்றதுக்கு எந்த ரிசர்வும் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மேக்ஸிமம் லிமிட்டை தாண்டும் போது தான் அதுக்கு மேலாக அச்சிடக்கூடியதான பணத்திற்காக தங்கம் கோல்டு நம்ம ரிசர்வ்ல வைக்கணும். அதான் மேக்ஸிமம் ஃபிடுஷியரி சிஸ்டம். ஒரு மேக்ஸிமம் லிமிட் வரைக்கும் காகித பணம் நம்ம வெளியிடலாம், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வெளியிட முடியும். அதுக்கு மேலாக வெளியிடும் போது தங்கத்தை இருப்பாக வைக்கணும். மினிமம் ரிசர்வ் சிஸ்டம்னு சொல்லக்கூடியது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எவ்வளவு பணத்தையும் அச்சிட முடியும், ஆனால் அதற்கு ஈடாக 200 கோடி ரூபாய்க்கு நம்ம இருப்பு வைக்கணும், ரிசர்வ் வைக்கணும். 200 கோடி ரூபாய் 200 crore rupeesக்கு நம்ம இருப்பு வைக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா 115 crores கோல்டு ரிசர்வா வைக்கணும், தங்கம் இருப்பில் வைக்கணும். 115 கோடிக்கு தங்கமும் மீதி 85 கோடிக்கு அயல்நாட்டு கடன் பத்திரங்கள் ஃபாரின் செக்யூரிட்டிஸ் அதை நம்ம இருப்பாக வைக்கணும். அப்படி வைக்கும்போது எவ்வளவு நோட்டை இஷ்யூ பண்ணணும்னாலும் நம்ம இஷ்யூ பண்ண முடியும். அது மினிமம் ரிசர்வ் சிஸ்டம். ப்ரப்போர்ஷனல் ரிசர்வ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லும்போது விகிதாச்சார காப்பு முறை அல்லது வீத அளவு காப்பு முறை. வெளியிடப்படக்கூடியதான பணத்தின் அளவில் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்திற்கு ஈடாக பொன்னோ வெள்ளியோ கடன் பத்திரங்களோ ஏதாவது நம்ம இருப்பாக வைக்கணும். எவ்வளவு பணம் நம்ம வெளியிடுகிறோமோ அதுக்கு ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ், ஒரு ப்ரப்போர்ஷனல் ரிசர்வ் நம்ம வைக்கணும். எவ்வளவு வெளியிடுறோமோ அதுக்கு ஈடாக ஒரு குறிப்பிட்ட அளவு தொகையை நம்ம ரிசர்வாக வைக்கக்கூடியது ப்ரப்போர்ஷனல் ரிசர்வ் சிஸ்டம். ஃபிக்ஸட் ஃபிடுஷியரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அந்த நோட்டு எவ்வளோ வெளியிடுறோமோ அதுக்கு அகெயின்ஸ்டா கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், கவர்மெண்டோட செக்யூரிட்டிஸை நம்ம ஈடாக வைக்கக்கூடியது, கடன் பத்திரங்களை ஈடாக வைத்து அதன் மூலமாக நம்ம நோட்டு அச்சிடக்கூடியது. அதான் ஃபிக்ஸட் ஃபிடுஷியரி சிஸ்டம். எவ்வளோ நோட்டு வேணும்னாலும் நம்ம இஷ்யூ பண்ணலாம். அதுக்கு நம்ம என்ன ரிசர்வாக வைக்கணும்னா கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ். அது ஒரு சட்டத்தின்படி எவ்வளவு செக்யூரிட்டிஸ் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது ஃபிக்ஸட் ஃபிடுஷியரி சிஸ்டம். இப்போ இந்தியாவில் ஃபாலோ பண்ணக்கூடியதான அந்த முறை என்னன்னா குறைந்த அளவு காப்பு முறை, மினிமம் ரிசர்வ் சிஸ்டம். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எவ்வளவு நோட்டும் அச்சடிக்கலாம், ஆனால் 200 கோடி ரூபாய்க்கான மதிப்பான தங்கமும் கடன் பத்திரங்களும் இருப்பாக வைக்க வேண்டும். 115 கோடி ரூபாய்க்கு தங்கமும் 85 கோடி ரூபாய்க்கு அயல்நாட்டு கடன் பத்திரங்களும் வைக்க வேண்டும். Next question. Dash is called as conventional money supply. Currency plus demand deposits plus other deposits. M1 plus savings deposits with post office. M1 plus time deposits of banks. M3 plus total deposits of banks. Dash என்பது மரபு வழி பண அளிப்பு என்று அழைக்கப்படும். ரொக்கம் பிளஸ் கேட்பு வைப்புகள் பிளஸ் பிற வைப்புகள். M1 பிளஸ் அஞ்சல் துறையில் உள்ள சேமிப்பு வைப்புகள். M1 பிளஸ் வங்கிகளிடமுள்ள கால வைப்புகள். M3 பிளஸ் வங்கிகளிடமுள்ள மொத்த வைப்புகள். கன்வென்ஷனல் மணி சப்ளை, மரபு வழி பண அளிப்பு என்று அழைக்கப்படுவது எது? இங்கே 4 ஆப்ஷன்ஸ் தந்திருக்காங்க. 4 ஆப்ஷன்ஸ்லேயும் நம்ம மணி சப்ளை மெஷர் பண்ணக்கூடிய டேர்ம்ஸ் சொல்லியிருக்காங்க. M1, M2, M3, M4. இதை தான் நம்ம மணி சப்ளை மெஷர் பண்ணக்கூடிய டேர்ம்ஸாக எடுக்கிறோம். இங்கே ஃபர்ஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க ரொக்கம் ப்ளஸ் கேட்பு வைப்புகள் ப்ளஸ் பிற வைப்புகள், கரன்சி ப்ளஸ் டிமாண்ட் டெபாசிட்ஸ் ப்ளஸ் அதர் டெபாசிட்ஸ், சி ப்ளஸ் டிடி ப்ளஸ் ஓடி. இதை தான் நம்ம M1 அப்படின்னு சொல்கிறோம்.
M1 is equal to C plus DD plus OD. ரொக்கம் plus கேட்பு வைப்புகள் plus பிற வைப்புகள். இந்த M1 தான் மரபு வழி பண அளிப்பு. நேரோ மணி அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த M1 தான் நம்ம கன்வென்ஷனல் மணி சப்ளை அப்படின்னு சொல்கிறோம். இது M1 ப்ளஸ் அஞ்சல் துறையில் உள்ள சேமிப்பு வைப்புகள். இது M2ல மெஷர் பண்ணக்கூடியது. M3ல மெஷர் பண்ணக்கூடியது M1 ப்ளஸ் வங்கிகளிடம் உள்ள கால வைப்புகள். M4ல மெஷர் பண்ணக்கூடியது M3 ப்ளஸ் வங்கிகளிடம் உள்ள மொத்த வைப்புகள். மரபு வழி பண அளிப்பு அப்படின்னு அழைக்கப்படுறது M1. அதான் முதல்ல இருக்கக்கூடியது ஆப்ஷன் ஏ, ரொக்கம் பிளஸ் கேட்பு வைப்புகள் பிளஸ் பிற வைப்புகள். Next question. When the central bank purchases securities under open market operation, there will be increase in money supply, decrease in money supply, increase in savings, no effect in money supply. வெளி அங்காடி நடவடிக்கையில் மைய வங்கி கடன் பத்திரங்களை வாங்கும் பொழுது பண அளிப்பு அதிகரிக்கும், பண அளிப்பு குறையும், சேமிப்பு அதிகரிக்கும், பண அளிப்பில் எவ்வித விளைவும் இருக்காது. வெளி அங்காடி நடவடிக்கை என்பது கடன் கட்டுப்பாட்டு கருவிகளில் ஒன்றுதான். வெளி அங்காடி நடவடிக்கை மைய வங்கி பின்பற்றக்கூடியதான கடன் கட்டுப்பாட்டு கருவி. மணி சப்ளை கண்ட்ரோல் பண்ணக்கூடியதான ஒரு டூல் தான். மானிட்டரி பாலிசியில் வரக்கூடியதான ஒரு டூல் தான் ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன். இந்த வெளி அங்காடி நடவடிக்கை அப்படின்னு சொல்றது கடன் பத்திரங்களை வாங்குவதும் விற்பதுமான நடவடிக்கை. முதல்ல நம்ம கடன் பத்திரங்களை விற்பது அப்படின்னு பார்த்தோம்னா, மைய வங்கியானது கடன் பத்திரங்களை விற்கும் போது கமர்ஷியல் பேங்க் மூலமா கடன் பத்திரங்களை விற்கும். அப்படி விற்கும் போது பொதுமக்கள் கடன் பத்திரங்களை வாங்குவாங்க. கடன் பத்திரங்களை வாங்கணும்னா நம்ம இப்போ ஒரு பாண்டு, கவர்மெண்ட் பாண்டை நம்ம வாங்கணும்னா நம்ம கையில் இருக்கக்கூடியதான பணத்தை கொடுத்து நம்ம கடன் பத்திரங்களை வாங்குவோம். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு நம்ம வாங்குவோம். நம்ம பணத்தை அங்கே டெபாசிட் பண்ணி அந்த கடன் பத்திரத்தை நம்ம வாங்குவோம். அப்போ நம்ம கையில் இருக்கக்கூடியதான பொதுமக்களுடைய கையில் இருக்கக்கூடியதான பணம் பேங்குக்கு போயிடும். அப்போ பண அளிப்பு குறையும், புழக்கத்தில் இருக்கக்கூடியதான பணத்தினுடைய அளவு குறையும். அதே வேளையில் மைய வங்கி அந்த கடன் பத்திரங்களை திரும்ப வாங்குது அப்படின்னா நம்ம பொதுமக்கள் கையில் இருக்கக்கூடியதான கடன் பத்திரங்களை திரும்ப நம்ம வங்கிக்கு கொடுக்குறோம். அப்படி கொடுக்கும்போது அந்த எவ்வளவு காலம் நம்ம அந்த கடன் பத்திரங்கள் நம்ம பொதுமக்களுடைய கையில் இருந்ததோ அதற்கான ஒரு மெச்சூரிட்டி அமௌண்ட் சேர்த்து மைய வங்கியானது திரும்ப கொடுக்கும். அந்த அமௌண்ட்டை பணத்தை திரும்ப கொடுத்து கடன் பத்திரங்களை வாங்கும். அப்படி பணத்தை திரும்ப கொடுத்து கடன் பத்திரங்களை வாங்கும்போது பணப்புழக்கம் அதிகரிக்கும். எக்கானமியில் பணத்தினுடைய அளிப்பு அதிகமாக இருக்கும். எல்லாருடைய கடன் பத்திரங்களும் கவர்மெண்ட் பேங்குக்கு போகும். பேங்கு திரும்ப அமௌண்ட்டை கொடுப்பாங்க. அப்படி அமௌண்ட் பணத்தை கொடுக்கும்போது பணத்தினுடைய அளிப்பு அதிகரிக்கும், பணத்தினுடைய அளவு அதிகமாக இருக்கும். அப்போ மைய வங்கி கடன் பத்திரங்களை வாங்கும் பொழுது பணத்தினுடைய அளிப்பு அதிகமாக இருக்கும். இங்கே கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ. Next question. For which function money is accepted as unit in account? Standard of value, medium of exchange, standard of deferred payments, store of value. பணத்தின் எந்த பணியின் காரணமாக அதனை கணக்கின் அலகாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது? மதிப்பளவு, மாற்று மையம், கடன் பொறுப்பளவு, மதிப்பு நிலைக்கலன். இங்கே பார்க்கும்போது தந்திருக்கக்கூடியதான ஆப்ஷன்ஸ் எல்லாமே பணத்தினுடைய பணிகள், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மணி சொல்லியிருக்காங்க. இதில் எந்த பணி கணக்கின் அலகாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டாண்டர்ட் ஆஃப் வேல்யூ, ஆப்ஷன் ஏ மதிப்பளவு. மதிப்பளவுன்னு சொல்லும்போது நம்ம எந்த ஒரு பொருளையும் எந்த ஒரு பண்டத்தையும் ஒரு குறிப்பிட்ட மதிப்பில் நம்ம சொல்ல முடியும். இந்த பணத்தின் உதவியினால நம்ம ஒரு துல்லியமாக கரெக்டாக சொல்ல முடியும். இப்போ பார்ட்டர் சிஸ்டம் பண்டமாற்று முறையில் நம்ம பார்த்தோம்னா ஒரு பொருளுக்கு இன்னொரு பொருளை தான் நம்ம மதிப்பிட முடியும், ஒப்பிட்டு தான் சொல்ல முடியுமே தவிர துல்லியமாக சொல்ல முடியாது. ஆனால் பணத்தின் இந்த பணியினால் நம்ம ஒவ்வொரு பொருளையும் கரெக்டாக துல்லியமாக மெஷர் பண்ண முடியும். அதான் ஸ்டாண்டர்ட் ஆஃப் வேல்யூ, அதான் யூனிட் ஆஃப் அக்கவுண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே கரெக்ட் ஆப்ஷன் ஏ மதிப்பளவு. மற்ற 3 ஆப்ஷனை நீங்கள் பார்த்தீங்கன்னா மாற்று மையம், கடன் பொறுப்பளவு, மதிப்பு நிலைக்கலன், இது எல்லாமே பணத்தினுடைய பணிகள் தான். ஆனால் நம்ம கணக்கில் எடுத்துக்கொள்வது அதனுடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் வேல்யூ. அது நெக்ஸ்ட்
The agencies responsible for the creation of money are treasury, central government, commercial bank, individuals. Choose the correct answer. A and B, B and C, A, B and C, A and C. பண உற்பத்தியை ஏற்படுத்தும் பொறுப்பில் உள்ள முகவர்கள் கருவூலம், மத்திய அரசாங்கம், வணிக வங்கி, தனிநபர்கள். பண உற்பத்தியை ஏற்படுத்தக்கூடியதான முகவர்கள் ஏஜென்ட்ஸாக இருக்கக்கூடியவங்க யாரெல்லாம் அப்படின்னா கருவூலம், மத்திய அரசாங்கம், வணிக வங்கி. இது மூன்றுமே பண உற்பத்தியை ஏற்படுத்தக்கூடியதான முகவர்கள் ஏஜென்சிஸாக இருக்கக்கூடியவங்க. தனிநபர்கள் பண உற்பத்தியை ஏற்படுத்த முடியாது. அரசும் கருவூலமும் வணிக வங்கியும் இணைந்து பண உற்பத்தி ஏற்படுத்த முடியும். தனிநபர்கள் எந்த ஒரு பண உற்பத்தியும் செய்ய முடியாது. ஸோ இங்கே ஆப்ஷன் சி, இந்த ஆப்ஷன் ஏ, பி அண்ட் சி. ஏ கருவூலம், மத்திய அரசாங்கம், வணிக வங்கி, இந்த மூன்றுமே பண உற்பத்தியை ஏற்படுத்தக்கூடியதான பொறுப்பில் இருக்கக்கூடிய முகவர்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின். The period of short-term loans given to the government by the central bank is not exceeding 15 days, not exceeding 90 days, not exceeding 100 days, not exceeding 365 days. மைய வங்கி அரசுக்கு குறுகிய கால கடன் அளிப்பதன் கால அளவு 15 நாட்களுக்கு மேற்படாதது, 90 நாட்களுக்கு மேற்படாதது, 100 நாட்களுக்கு மேற்படாதது, 365 நாட்களுக்கு மேற்படாதது. எப்போதுமே மைய வங்கியானது அரசுக்கு குறுகிய கால கடன் கொடுக்கும்போது, ஷார்ட் டேர்ம் லோன் கொடுக்கும்போது அது எத்தனை நாளுக்குரியதுன்னா 90 டேஸுக்கு உள்ளது. 90 டேஸுக்கு மேலே எந்த ஒரு குறுகிய கால கடனும் கொடுக்க மாட்டாங்க. சென்ட்ரல் பேங்க், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அரசுக்கு கடன் கொடுக்கும்போது அந்த கடன் 90 நாட்களுக்கு உட்பட்டதாக இருக்கும், ஷார்ட் டேர்ம் லோன்ஸ். ஸோ இங்கே ஆப்ஷன் பி 90 நாளுக்கு மேற்படாதது, நாட் எக்ஸீடிங் 90 டேஸ். Next question. The interest rate at which the central bank lends commercial banks is market rate, discount rate, credit rate, concession rate. மைய வங்கி வணிக வங்கிகளுக்கு கடன் அளிக்கும் வட்டி வீதம், அங்காடி வீதம், கழிவு வீதம், கடன் வீதம், சலுகை வீதம். வணிக வங்கி எப்போவுமே மைய வங்கிட்டேருந்து கடன் வாங்கும்போது அது ஒரு குறிப்பிட்ட வட்டி வீதத்தில் தான் மைய வங்கி வணிக வங்கிகளுக்கு கடன் கொடுப்பாங்க. அந்த குறிப்பிட்ட வட்டி விகிதத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா டிஸ்கவுண்ட் ரேட் அல்லது கழிவு வீதம் அப்படின்னு சொல்கிறோம். மைய வங்கியானது வணிக வங்கிகளுக்கு கடன் அளிக்கக்கூடியதான அந்த வட்டி வீதம் என்ன ரேட்டில் டிஸ்கவுண்ட் பண்ணி கடன் கொடுக்குறாங்களோ அந்த ரேட்டு தான் நம்ம டிஸ்கவுண்ட் ரேட் அல்லது கழிவு வீதம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே கரெக்ட் ஆப்ஷன் பி. Next question. Deposits that can be withdrawn by checks are called as recurring deposits, time deposits, fixed deposits, demand deposits. காசோலை மூலமாக எடுக்கக்கூடிய வைப்புகள் டேஷ் என்று அழைக்கப்படும். தொடர் வைப்புகள், கால வைப்புகள், நிலை வைப்புகள், கேட்பு வைப்புகள். தொடர் வைப்புகள் அப்படின்னு சொல்லும்போது ரெக்கரிங் டெபாசிட்ஸ், தொடர்ச்சியாக நம்ம மந்த்லியாக அப்படி கட்டக்கூடியது, அதுதான் நம்ம தொடர் வைப்புகள் அப்படின்னு சொல்கிறோம். ஆர்டி அப்படின்னு சொல்கிறோம்ல, ரெக்கரிங் டெபாசிட் ஆர்டி. அப்போ ஒவ்வொரு மந்தும் நம்ம கட்டிகிட்டே இருக்கோம், அது தொடர்ச்சியாக வைக்கக்கூடியதான வைப்பு. கால வைப்புகள் அப்படின்னு சொல்லும்போது டைம் டெபாசிட்ஸ், எத்தனை வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைம் ஃபிக்ஸ் பண்ணி போடக்கூடியதான் கால வைப்புகள். ஃபிக்ஸட் டெபாசிட்டும் அதே மாதிரி தான், ஒரு டேர்ம் ஒரு பீரியடை நம்ம சொல்லி அப்படி டெபாசிட் பண்ணக்கூடியது ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ். நிலை வைப்புகள். கேட்பு வைப்புகள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம செக்கு கொடுக்கும்போது நமக்கு அந்த செக்குக்கான அமௌண்ட்டை திரும்ப தருவாங்க, அதான் கேட்பு வைப்புகள். டிமாண்ட் டெபாசிட்ஸ், டெபாசிட்ஸ் தட் கேன் பி வித்ட்ரான் பை செக்ஸ், நம்ம செக்கு கொடுத்து திரும்ப ரூபாயை வாங்குறது கேட்பு வைப்புகள். ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் மேட்ச். லிஸ்ட் 1 கொடுத்துருக்காங்க, லிஸ்ட் 2 கொடுத்துருக்காங்க. இங்கே லிஸ்ட் 1ல் பார்த்தீங்கன்னா ரிப்ரசன்டேட்டிவ் மணி, கிரெடிட் மணி, லீகல் டெண்டர் மணி, செக். லிஸ்ட் 2ல் பார்த்தீங்கன்னா பேங்க் மணி, டோக்கன் மணி, நியர் மணி, ஃபியட் மணி. தமிழில் பார்க்கும்போது சார்பு பணம், கடன் பணம், சட்டமுறை பணம், காசோலை.
வங்கி பணம், அடையாள பணம், அருகாமை பணம், கட்டளை பணம். இதில் நம்ம பார்த்தோம்னா கைண்ட்ஸ் ஆஃப் மணி அல்லது டைப்ஸ் ஆஃப் மணி, பணத்தின் வகைகள், இதை கொடுத்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. எது எது எதனோட தொடர்பு படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரிப்ரசன்டேட்டிவ் மணி அல்லது சார்பு பணம் அப்படின்னு சொல்லும்போது ஒன்றை ரிப்ரசன்ட் பண்ணக்கூடியது. இங்கே நம்ம பார்க்கும்போது இன்ட்ரின்சிக் வேல்யூ இஸ் லெஸ் தென் த ஃபேஸ் வேல்யூ. அந்த பணத்தினுடைய மதிப்பு பார்க்கும்போது பணத்தினுடைய அக மதிப்பு அதனுடைய முக மதிப்பை விட குறைவாக இருக்கும். அக மதிப்புன்னு சொல்கிறது தான் இன்ட்ரின்சிக் வேல்யூ. அது எதனால் செய்யப்பட்டிருக்கிறதோ அந்த பொருளினுடைய மதிப்பு அகமதிப்பு. அந்த அகமதிப்பு புற மதிப்பை விட குறைவாக இருக்கும், முக மதிப்பை விட குறைவாக இருக்கும். முக மதிப்புன்னு சொல்கிறத நம்ம இப்போ 10 ரூபான்னு சொல்கிறோன்னா அந்த 10ன்னு சொல்லக்கூடியது முக மதிப்பு. அது எதனால் செய்யப்பட்டிருக்கிறதோ அந்த மெட்டலோட மதிப்பை தான் நம்ம இன்ட்ரின்சிக் வேல்யூ அகமதிப்புன்னு சொல்கிறோம். ஸோ இங்கே ரெப்ரசன்டேட்டிவ் மணிக்கு அந்த அடையாள பணம் அப்படின்னு சொல்ல ஒரு அடையாளத்துக்காக அதனுடைய முகமதிப்பும் அகமதிப்பும் ஒன்றாக இருக்காது, ரெண்டுமே வித்தியாசமானது. அகமதிப்பு முகமதிப்பை விட குறைவாக இருக்கும். அடையாளத்துக்காக பயன்படுத்தக்கூடிய பணம், ரிப்ரசன்ட் பண்ணக்கூடிய பணம், அதான் ரிப்ரசன்டேட்டிவ் மணி, சார்பு பணம் அல்லது அடையாள பணம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கிரெடிட் மணி. கிரெடிட் மணின்னு சொல்லக்கூடியது தான் பேங்க் மணி. நம்ம வங்கி பணம்னு சொல்லக்கூடியதும் கிரெடிட் மணி கடன் பணம்னு சொல்லக்கூடியதும் ஒன்று தான். அப்படின்னா வங்கியிலேருந்து நான் வைக்கக்கூடியதான டெபாசிட், கொடுக்கக்கூடியதான செக்கு, இது எல்லாமே சேர்ந்து தான் கிரெடிட் மணி, கடன் பணம். அதை நம்ம பேங்க் மணி, வங்கி பணம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே பி இது பேங்க் மணி, இந்த ஒன்றோட தொடர்புடையது. லீகல் டெண்டர் மணின்னு சொல்லக்கூடியது சட்டமுறை பணம். சட்டத்தின் அடிப்படையில் நம்ம ஏற்றுக்கக்கூடியது, எந்த கரன்சி ஆனாலும் பேப்பர் நோட் ஆனாலும் நம்ம பொதுமக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதான சட்டத்தின் அடிப்படையிலான ஒரு பணம், அதான் லீகல் டெண்டர் மணி அப்படின்னு சொல்கிறோம். அது ஃபியட் மணி, கட்டளை பணம். அரசாங்கத்தினுடைய கட்டளைப்படி இந்த காயின் செல்லுபடி ஆகும், இந்த பணம் நோட்டு செல்லுபடி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடியதான் ஃபியட் மணி, கட்டளை பணம். லீகல் டெண்டர் மணி சட்ட முறை பணம் அல்லது கட்டளை பணம். செக்கு, செக்குன்னு சொல்லக்கூடியது அருகாமை பணம், நியர் மணி. நம்ம ஃபியூச்சரில் உடனே என்ன செய்யலாம், அதை கன்வெர்ட் பண்ணிடலாம், காசாக கன்வெர்ட் பண்ண முடியும். கேஷாக நம்ம கன்வெர்ட் பண்ணக்கூடியது தான் நியர் மணி அப்படின்னு சொல்கிறோம். செக்கு கொடுத்து நம்ம உடனே அதை என்ன செய்யலாம், பணமாக கன்வெர்ட் பண்ண முடியும், அதான் நியர் மணி. ஸோ இங்கே ஆப்ஷன் ஏக்கு செகண்ட் ஒன் ரிப்ரசன்டேட்டிவ் மணி, சார்பு பணம், அடையாள பணம். பி கடன் பணம், மணி. சி லீகல் டெண்டர் மணி, ஃபியட் மணி. டி செக், நியர் மணி. ஸோ இங்கே கரெக்ட் ஆப்ஷன் டி. Next question, match list 1 with list 2 and select the correct answer using the codes. List 1 bank rate policy, buying and selling of securities, keeping certain percentage with the central bank, advice given to commercial banks. List 2 moral suasion, cash reserve ratio, minimum lending rate, open market operations. தமிழில் பார்க்கும்போது வங்கி வீத கொள்கை, வாக்குறுதி சீட்டுகளை வாங்குதல் மற்றும் விற்பனை, மைய வங்கியிடம் ஒரு வங்கி குறிப்பிட்ட வீதத்தில் வைப்பாக வைத்தல், வணிக வங்கிகளுக்கு தரப்படும் அறிவுரை. இங்கே 2 லிஸ்ட் கொடுத்துருக்காங்க, லிஸ்ட் 1 லிஸ்ட் 2. லிஸ்ட் 1 பேங்க் ரேட் பாலிசி, வங்கி வீத கொள்கை. வங்கி வீத கொள்கை அப்படின்னு சொல்றது மைய வங்கியானது வணிக வங்கிகளுக்கு எந்த விகிதத்தில் கடன் கொடுக்கிறதோ அந்த வீதத்தை தான் நம்ம பேங்க் ரேட் அல்லது வங்கி வீதம் அப்படின்னு சொல்லுவோம். வணிக வங்கிகளுக்கு மைய வங்கி கொடுக்கக்கூடியதான கடன் கொடுக்கக்கூடியதான அந்த வீதம், எந்த ரேஷியோவில் எந்த ரேட்டில் கடன் கொடுக்குறாங்களோ அதை தான் பேங்க் ரேட். அதை நம்ம டிஸ்கவுண்ட் ரேட் அப்படின்னு சொல்லுவோம், மினிமம் லெண்டிங் ரேட் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே குறைந்தபட்ச வீதம், வங்கி வீத கொள்கை, அது குறைந்தபட்ச வீதம். பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் செக்யூரிட்டிஸ், வாக்குறுதி சீட்டுகளை வாங்குதல் மற்றும் விற்பனை. ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதான் பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் செக்யூரிட்டிஸ், வெளி அங்காடி நடவடிக்கைகள், கடன் பத்திரங்களை வாங்குவதும் விற்பதுமான நடவடிக்கைகள். ஒரு நாட்டில் பணப்புழக்கத்தை கட்டுப்படுத்துவதற்காக மைய வங்கி எடுக்கக்கூடியதான ஒரு பாலிசி,
அதான் பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் செக்யூரிட்டிஸ், பணப்புழக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு கருவி தான் அந்த வெளி அங்காடி நடவடிக்கை, ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷன். வாக்குச்சீட்டுகளை வாங்குதல் மற்றும் விற்பனை. இதுக்கு சரியானது வெளி அங்காடி நடவடிக்கை. மைய வங்கியிடம் ஒரு குறிப்பிட்ட வீதத்தில் வைப்பாக வைத்தல், கீப்பிங் சர்டன் பர்சன்டேஜ் வித் சென்ட்ரல் பேங்க். எல்லா வணிக வங்கிகளுமே எவ்வளவு பணம் புழக்கத்தில் விடுவாங்களோ அதுக்கு ஏற்றாற்போல் ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் சென்ட்ரல் பேங்க்ல நம்ம ரிசர்வ் வைக்கணும், இருப்பு வைக்கணும். அதை தான் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, இருப்பு வீதம் அப்படின்னு சொல்றோம். மைய வங்கியிடம் ஒரு வங்கி குறிப்பிட்ட வீதத்தில் வைப்பாக வைத்தல், அது எவ்வளவு டெபாசிட் லோன் கொடுக்குறாங்களோ அதுக்கு ஏற்றது மாதிரி சென்ட்ரல் பேங்க்ல டெபாசிட் பண்றது, ஒரு சர்டன் பர்சன்டேஜ் வைப்பாங்க. அதுதான் நம்ம கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அப்படின்னு சொல்றோம். இருப்பு வீதம், மைய வங்கியிடம் ஒரு வங்கி குறிப்பிட்ட வீதத்தில் வைப்பாக வைத்தல், இருப்பு வீதம். அட்வைஸ் given to commercial banks, வணிக வங்கிகளுக்கு தரப்படும் அறிவுரை, மைய வங்கியினால் வணிக வங்கிகளுக்கு கொடுக்கப்படக்கூடியதான அறிவுரை, இதை தான் நம்ம அறிவுறுத்தல் அப்படின்னு சொல்றோம். மாரல் சுயேஷன், அறிவுறுத்துதல். அப்படி பார்க்கும்போது இங்க கரெக்ட் ஆப்ஷன் ஏ, பேங்க் ரேட் பாலிசி, மினிமம் லெண்டிங் ரேட், பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் செக்யூரிட்டிஸ், ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷன்ஸ், keeping certain percentage with the bank, cash reserve ratio, advice given to commercial banks, moral suasion. So inga correct option A. Okay friends, இதனோட தொடர்ச்சியா அடுத்த யூனிட்ஸ்ல உள்ள क्वेश्चंस நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். Thank you.